கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. நாமும் அருகில் இருக்க நம்முடைய அன்பு சகோதரர்கள் நண்பர்களுக்கு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கார் சொல்லுங்க. இம்மானுவேலராக கூடவே இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்ம எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவர். இந்த கடந்த ஆண்டு இதே கிறிஸ்மஸ் இரவில் ஆண்டவர் நம்மோடு இருந்து வழிநடத்தி மீண்டும் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் நம்ம பிளஸ் பண்ணி நமக்கு ஒரு எஸ்காடா யோசுவாட்ட சொன்னதை போல நான் உன்னிட விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை வார்த்தையின்படி அவரோடு கடந்து வந்து நமக்கு எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த ஆண்டிலும் நம்மோடு எல்லா நிலைமை வழிநடத்தும் ஆண்டவராய் நம்மோடு கடந்து வரப்போகிறார். அந்த ஆண்டவருக்கு, அந்த இறைமகன் கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு விசை கூட நம்முடைய பாடல் குழுவினர் ஒரு ரொம்ப இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் இம்மானுவேல் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். ஒரு விசை கூட எழுதென்று ஒரு பாடல் பாடுவோம். குங்காரங்கள் உண்டனக்கு கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அதிகாலை என்னை தேடிகளும் கண்டடைவான் வார்த்தைகளே. இந்த கால வெளியில் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் தகப்பனே.
உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம் தகப்பனை. ஒரு விசை கூட எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்கு வாங்கி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, ஐயா வாக்கு வாங்கி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர் இயேசுவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் இயேசுவே, நீர் நல்லவர், நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர், வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உம்முடைய கிருபையை தேடி, இரக்கத்தை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறப்பா. உம்முடைய வழியிடத்தில் எங்களோடு வரட்டும்பா. ஒரு மனுஷனை இல்லை, உயிருள்ள தகப்பனாகி உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனை. உம்முடைய வாக்கு எங்களோடு வரட்டுப்பா. நீர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நிறைவேற்றுகிற தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிறப்பின் செய்தி எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் செய்திப்பா. உம்முடைய பிறப்பின் செய்தி அந்த காலத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதய நம்மை சந்தித்திருக்கிறது வார்த்தையின்படி தகப்பனே. அந்த விடியல் எங்களை நோக்கி வந்திருக்கிறது வார்த்தையின்படி ஒரு விடியலான வாழ்வு எனக்கு தரப்போறீங்கப்பா. அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய பாதத்தில் நிற்கிறோம். ஒரு மனிதனை என்னுடைய சத்தத்தை இல்லை, ஜீவனுள்ள உம்முடைய சத்தத்தை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசைவதிங்க. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, கிருபையே, பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, ஆமேன். யாவரும் உட்கார்ந்து கொள்வோம். உங்கள் யாவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களது குடும்பத்தின் சார்பாகவும், நம்முடைய தாய் திருச்சபை நேதாஜி நகர் திருச்சபையின் சார்பாகவும், ஆயர் குடும்பத்தின் சார்பாகவும், கார்கி நகர் யூபிலி வெற்றி ஆலயத்தின் திருச்சபையின் சார்பாகவும், இங்கே இருக்கும் கேட்டகிஸ்ட் பெரியவர்கள் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி, பண்டிகை என்றாலே மகிழ்ச்சி, புத்தாடைகள், நல்ல உணவுகள், நல்ல உணவுகள். ஒரு காலத்தில் நான் புத்தாடை இல்லாமல் ரொம்ப தவிப்பாக இருப்பேன். நல்ல சட்டை இல்லை, புது சட்டை இல்லைன்னு. அந்த புது ட்ரெஸ்ஸோடைய வாசனை சர்ச்சுக்குள்ளே அடிக்கும். அவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் அந்த வாசனை தெரியும். புது ட்ரெஸ்ஸு போட எடுக்க முடியாத ஒரு காலங்கள். ஆனால் இன்றைக்கி அந்த புது ட்ரெஸ் மேலே ஒரு நாட்டம் இல்லை. ஒன்று வயது, 65 வயது கடந்து வந்துட்டோம். ஒன்று வயது, என்ன இன்றைக்கே போடுறது தானே, என்ன அப்படி ஒரு எண்ணம். அதனால் இன்றைக்கி
ஒரு ட்ரெஸ்ஸுமே நான் இப்போ எனக்கு புது ட்ரெஸ் இல்லை, போடலை, அவ்வளோதான் இருக்குது, போடலை. ஆனால் புது ட்ரெஸ் போட்டவங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒருத்தர் கடந்த நாளில் சொன்னார், நான் கிறிஸ்மஸ்க்கு போட மாட்டேன், நியூ இயருக்கு தான் போடுவேன். நான் போன வாரத்தில் யாரோ ஒருத்தரோடு பேசிக்கிட்டேன், தம்பி ட்ரெஸ் வாங்கிட்டியான்னு. வாங்கிட்டாங்க. எத்தனை வாங்கினேன்? 1 வாங்கினேன். இது 2 வாங்கலையான்னு கேட்டேன். இல்லை, நான் நியூ இயருக்கு ஒன்று தான் போடுவேன், கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் போட மாட்டேன். எதுக்குன்னு கேட்டேன். அவருக்கு பதில் சொல்ல தெரியல. என்னென்னா வருஷம் 1ஆம் தேதி போட்டால் வருஷம் முழுவதும் புது ட்ரெஸ்ஸாக தினம் போடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எப்படி நம்பிக்கை பாருங்கள், தப்பு இல்லை. ஏன்னா நீக்கிறவர்கள் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவுக்க மாட்டாங்க. ஒரு ஜாதி கூட்ட மக்கள் இருக்காங்க, ஒரு ட்ரெஸ் போட்டு அவுக்க மாட்டாங்க. அது அழுக்காய் கிளியிற வரையும் அதே ட்ரெஸ் அப்படியே தான் இருக்கும், குளிக்கவும் மாட்டாங்க வரையும். அப்புறம் புது ட்ரெஸ்ஸு. ஒருவேளை அவரான்னு நினச்சிக்கிட்டேன் அவரை, ஆனால் அவர்கிட்ட சொல்ல முடியல. ரொம்ப நெருங்கிய ஒரு தம்பி, ரொம்ப என்னை நேசிக்கிற ஒரு தம்பி. அதேமாதிரி ஆண்டவர் இன்று பிறந்திருக்கிறார். இது பண்டிகை. இந்த பண்டிகை என்பது உண்மையான பண்டிகை என்றால் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி. கிரேட் ஜாய் டு த ஆல் நேஷன். எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் நற்செய்தி. நேற்றைய பிரசங்கம் இரவில் ஒரு பெரிய பாரம்பரியமிக்க திருச்சபையில் இதுவும் தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. தீத்து 2:11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி, for the grace of the God that brings salvation has appeared. எல்லா மக்களுக்கும் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி, எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக, அனைத்து மக்களுக்கும் விடுதலை கொடுப்பதற்காக. எல்லாம் அந்த தாயார் சொன்னாங்க சாட்சி. ஹார்ட்டில் தகராறு, குத்துனாங்க, ரத்தம் வந்துச்சு, இருந்தாலும் எனக்கு ஏசப்பா சுகம் தந்தாங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்க மக்களுக்கு, மன அமைதி இல்லாத மக்களுக்கு, வாழ்விழந்த மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் பிரசனம், எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுப்பதற்காக. இனம் ஒரு ஜாதிக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட கலர் மக்களுக்கு இல்லை, படித்த மக்களுக்கு இல்லை, படியாத மக்களுக்கு இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு இல்லை, பெரியவருக்கு இல்லை, எல்லாருக்கும். எல்லாம் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கலாம். இந்த வழியாக போகிறவங்க, இப்போ கார்கிலார் யூபிலி சர்ச்சில் இந்த பக்கம் போகிறவங்க யாரெல்லாம் விசுவாசத்தோடு இங்கே பார்க்குறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை. நிச்சயமாக அப்படி கேட்டால் நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. இந்த நகரில் இப்படி போனோம், மன கிளேசத்தோடு போனோம், நாங்கள் சர்ச்சை பார்த்து ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணுறப்போ எங்களுக்கு இந்த விடுதலை கிடைச்சிது. இன்னும் நிறையா பேர் விடுதலை சொல்லுவாங்க. நம்ம அதிசயபுரம் சர்ச்சுக்கு போனீங்கன்னா இம்மானுவேல் சர்ச் என்று பெயர். ஊருக்குள்ளே இருக்க சர்ச்சுக்கு போய் இம்மானுவேல் சர்ச் என்று பெயர். முன்னால் ஒரு காணிக்கப்பட்டி இருக்குது. அந்த காணிக்கப்பட்டி ரொம்ப ஃபுல்லாகும். எப்போவுமே என்னென்னா, அந்த இம்மானுவேலின் தேவன் எங்களோடு இருக்கிறார், அந்த தேவன் எங்களோடு வருகிறார் இன்னும் சொல்லி அந்த மக்கள் காணிக்க போட்டு தான் ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. அந்த கிராமத்து நம்முடைய நண்பர்கள், உறவின் மக்கள் திரும்ப கிராமத்துக்குள்ளே வரப்போ காணிக்க போடுறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. தூத்துக்குடி மாவட்டம் நாசிரியத்தில் போனீங்கன்னா அந்த திருச்சபை யார் அந்த ஊரை விட்டு வெளியே ஊருக்கு போனாலும் காலையில் 7 மணிக்கு ஒரு கம்யூனியன் சர்வீஸ். காலையில் 7 மணி அந்த கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்டு தான் வெளியே போவாங்க. வெளியே போயிட்டு திரும்ப ரொம்ப நாள் கழித்து அவங்க வேலைகளை முடித்து ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வரவங்க, இல்லை திருமணமாகி உள்ளே வர்றவங்க, இல்லை எந்த நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு திரும்ப உள்ளே வர்றவங்க அந்த ஆராதனை ஆரம்பிக்கும் முன்னால் ஆராதனையில் கலந்து கொண்டு தான் வீட்டுக்கு போவாங்க. இன்றைக்கும் அந்த பாரம்பரியம் அங்கு நடைபெறுகிறது. காரணம் என்ன? அங்கே இருக்க இந்த திருத்துவ கடவுள் தூய ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், அந்த மக்களுக்கு ஒரு தரிசனம். இப்படி ஒரு சன், ஒரு பின் ட்ராப் சைலண்டில் இருக்க பாருங்க. ஒருத்தர் கூட இருமல் வரல, ஒருத்தர் கூட நெளியலை, ஒரு பின் விழுந்தா சத்தம் கேட்குற அளவுக்கு ஒரு அமைதி. இதே மாதிரி ஒரு பெருத்த ஒரு அமைதி அந்த நாசிரியர் திருச்சபை. எத்தனை பேர் போயிருக்கீங்க? நாசிரியர் திருச்சபை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் உள்ளே போய் உட்காந்துருக்கு? ஒருத்தர் கூட போலியா? நம்ம கேட்டகிஸ்ட் போயிருக்காங்க, கேட்டகிஸ்ட் ஒய்ஃப் போயிருக்காங்க, சாட்சி சொன்ன சகோதரி போயிருக்காங்க,
அது பார்க்க வேண்டிய ஒரு திருச்சை. நம்முடைய ராஜீவ்காந்தியுடைய மகன் ராகுல் 3/4 மணி நேரம் உள்ள போய் உட்கார்ந்தார். ஒரு ஸ்பீடு தேசிய தலைவர், உலக அளவில் உள்ள பெரிய தலைவர். அந்த சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்த உடனே பாரம்பரியமாக அது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னே போட்ட அந்த தரை தான், லேட்டஸ்ட் தரை மாற்றலை. ஒரே ஒரு பின்னால் 2 சேர் தான், ரொம்ப வயசானவங்க முடியாதவங்க உட்கார்றதுக்கு தான். எல்லாம் கீழே தான் உட்காருவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தரையில் தான் உட்காருவாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறோன்னா ஒரு பிரசனம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். அந்த ஃபுல் பிட்டில் பின்னால் ஒரு வசனம் இருக்கும். மெசேஜ் கரெக்டாக 25 நிமிஷம் தான், 20 நிமிஷமோ 22 நிமிஷம் தான் மெசேஜ் டைம். மெசேஜ் டைம் முடிச்சுட்டு அந்த வசனத்தை வாசித்து தான் கீழே இருக்கணும். அப்படி ஒரு பாரம்பரியாங்க. கடந்த 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு, எனக்கு 2 சர்வீஸ் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. முதல் சர்வீஸ் தரமாட்டாங்க, 9 நிமிஷம் தான் மெசேஜ் கொடுக்கணும். அதுக்கு மேலே பேசினா பரலோகத்துக்கு போக முடியாதுன்றவாங்க. அதனால் அந்த குருவானவர் தான் பேசுவார். அடுத்த சர்வீஸ் 22 நிமிஷம் தான், ஸ்டார்ட் ஃபார் 22 செகண்ட் நிமிட்டில் இறங்கிடணும். ஒரு பெரிய ஒரு சான்ஸ். ரொம்ப அந்த சர்ச்சில் பேசுகிறது ரொம்ப அரிதான ஒரு காரியம். ஆனால் மெசேஜோ ஒர்க்ஷிப்போ இல்லை. சாதாரணமாக திருச்சபைக்கு போனீங்கன்னா ஒரு அமைதி, அந்த பிரசனம், அதுதான் ஒரு விடியல். வாசிக்க கேட்ட பகுதியில் லூக்கா 1:78 வாசிக்க வேண்டியது லூக்கா 2:1-14. அருமையான வசனம் அந்த 1:78. அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தில் நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்க மக்களுக்கு வெளிச்சம் தரவும் அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. வாசிங்க லூக்கா 1:78-79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வெளிச்சம் தரவும் அருணோதயம் என்பது புதி திருவிலியத்தில் வாசிங்க விடியல் என்று இருக்கும். எப்படி இப்போ மணி 5 மணி 5:05 நினைக்கிறேன், 5:05. இன்னொரு 6:05 பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட் அப்படியே வர 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 வெளிச்சம் வருதுல்ல. வெளிச்சம் வர வர இப்போ இருட்டுக்கும், இப்போ நம்ம கரண்ட்டோடைய லைட்டாக இருக்கிறோம், வெளியே லேஸ் இருட்டு. ஆனால் அதில் வெளிச்சம் வர 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 எப்படி உலகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மோடு வர வர ஒரு வெளிச்சம் தரும் ஆண்டவர். அவர் உலகத்திற்கு வந்த நோக்கமே அதுதான். ஏசாயா 9:2 இருளில் வாழும் ஜனங்கள். அந்த 1 அவங்களாம் கட்டுக்கல்ல இருந்தாங்க. ஏசாயா 1 வாசிங்கன்னா அவங்களாம் அந்த வாசிங்க ஏசாயா 9:1. அது முந்தின காலத்தில் அவங்கள அடிமைப்படுத்தியிருந்தாங்க. இனி அவங்க என்ன பண்ணதில்லை, இருண்டு இருப்பதில்லை. அடுத்த வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் என்ன பண்ணணும்? இருளுன்னா வியாதிங்கிற இருள். இப்போ அந்த சகோதரிக்கு ஹார்ட் அட்டாக்கு, பைபாஸு, அது ஒரு இருட்டு. அதுலேருந்து வெளிச்சம். இந்த சகோதரி சாட்சியம் வெளிச்சம். நம்முடைய கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை, மன அமைதி இல்லாத நிலையிலிருந்து விடுதலை. எனக்கு வீடு இல்லை, நிச்சயமாக ஆண்டவர் வீட்டை தருவார். நான் இருந்த வீட்டையும் விற்றுட்டேன், இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறேன், வாடகை கொடுக்க முடியாத நிலைமை இருக்கேன், ஆனால் இன்னைக்கு நல்ல வீட்டை தருவாரா? நிச்சயமாக அந்த இருட்டான வாழ்விலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும் ஆண்டவர். அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் அதுக்கு தான் வந்தார். அதுதான் சங்கீதம் 98:1 சொல்றாரு, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். சாங் டு நியூ சிங்கிங்கிற புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயம் செய்திருக்கிறார். He has done marvels. அதிசயங்களை செய்யும் ஆண்டவர். ஏன்னா அவர் அதிசயமானவர். அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார். நம் ஆண்டவர் நல்லவர். நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கோல்ஃப்ங்கிற ஒரு கால் விளையாட்டு, பந்து விளையாட்டு உண்டு. ஹில் ஸ்டேஷனில் பொதுவாக விளையாடுவாங்க, புல் தரையில் விளையாடுவாங்க. பொதுவாக பணக்காரங்க விளையாடுற விளையாட்டு. ஒரு இடத்துல இருந்து அந்த பேட்டு, ஒரு சின்ன இரும்பு பேட் மாதிரி இருக்கும், அதை ஒரு பந்து அடிச்சோன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் அங்கே போய் ஒரு குழி இருக்கும், அந்த குழியில் விழணும். அங்கங்கே குழி இருக்கும், அந்த குழியில் விழுந்த ஒரு கேம், அது கல்ஃப் விளையாட்டு. அந்த விளையாட்டில் அந்த முதல்ல ஒரு காலத்தில் அந்த பால் ரொம்ப சைனிங்காக இருக்குமா, பளபளன்னு இருக்குமா.
பளபளன்னு இருக்கிறதால பின்னால் அந்த பால் வந்து இப்போ இருக்க அந்த அந்த விளையாட்டு அந்த பால் எப்படி இருக்குன்னா முள் வடிவில் இருக்குமா. முள், அதாவது ஏற்றம் தாழ்வா முள் எப்படி சொறி முள் மாதிரி அப்படி மேலே கீழே பள்ளம் அப்படிலாம் இருக்குமா. எதுக்குன்னு கேட்டா, ஏன் முன்னால் அப்படி பாலுனா பளபளன்னு தானே இருக்கணும், இது ஏன் முள் வடிவில் இருக்குன்னு கேட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், அந்த பளபளன்னு இருக்கிறது அவ்வளோ கரெக்டாக போய் கோலில் உழலியா, அந்த பால் ரொம்ப அடிபட்டு தேஞ்சி சொர சொரன்னு ஆன பிறகு அந்த பால் விளையாடுவதற்கு அந்த பந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை ப்ராக்டிக்கலாக அவங்க சந்தித்த பிறகு அந்த பந்து அப்படி தயாரிக்கிறப்ப இப்போ வந்து அது முள் வடிவில் முள் உயரமாகவும் பள்ளமாகவும் உயரமாகவும் பள்ளமாகவும் இருந்துதான் அப்படி மாற்றி மாற்றி இருக்க ஆரம்பிச்சுதான். அதே மாதிரி தான் நாம் நல்லா இருக்கிறப்போ ஆண்டவர் தேவை. ஆனால் நம்ம வேதனை துன்பங்கள் கண்ணீரான வாழ்வில் வர்றப்போ ஆண்டவர் சங்கீதம் 18:35 அவருடைய வலதுகரம் என்னை தாங்குகிறதுன்னு சொல்றார். பெரிய ஒரு சர்ச் மெஞ்ஞானபுரம், அங்கே ரெவரண்ட் ஜான் தாமஸ் பணி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த ஜான் தாமஸ் ஐயர் சொல்கிறப்போ நம்முடைய மக்கள் இருளான வாழ்வில் இருந்தாங்களாம். அந்த அவங்க ஊரில் இருந்து தூத்துக்குடி போகிறவள்ள ஆத்தூருங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஆத்தூர் வழியாக போனால் ஊருக்குள்ளே போய் நம்ம போக முடியாது. ஊருக்கு அவுட்டரில் ஒரு முள்ளுக்காடு இருந்தது. அந்த முள்ளுக்காட்டு வழியில் தான் நம்ம கடந்து போனோம். ஊருக்குள்ளே போனால் நாம் தீண்டப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், அவங்க தீட்டுப்பட்டுருவாங்களாம். அதனால் ஊருக்குள்ளே போக முடியாது. ஆனால் அந்த ஜான் தாமஸ் வந்து சொன்னார், நீங்கள் போங்கப்பா பார்த்துக்கலான்னாரு. போனால் அடிப்பானேன்னாரு. நீங்கள் திரும்ப அடிங்கன்னாரு. அவர் சொல்லி கொடுத்தது போனால் அடிப்பானேன்னாங்களாம், நீ திரும்ப அடினாலாம். திரும்ப அடிச்சுட்டு நீ அடிச்சுட்டு இருக்கவே ஒருத்தன் ஓடையாந்து போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை அடிக்கிறான்னு ரிப்போர்ட் பண்ணிடுனாராம். பின்னால் இவர் சூட்டு கொட்டு போவார், இங்கிலீஷில் பேசுவார், வெள்ளைக்காரன். ரெண்டாவது ஆட்சியாளருக்கு உறவி மிஷன், அதை வச்சு அந்த மக்களை கேஸ் இல்லாமல் அப்படி தான் விடுதலை வாங்கி கொடுத்தோமா. நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம், நம்முடைய வாழ்வு அடிமைப்பட்டு கிடந்தது. இன்றைக்கும் இந்தியாவில் நிறையா மக்கள் அடிமைப்பட்டிருக்காங்க. வாழ்வியலில் அடிமைப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதான் ரட்சிப்பின் கேடகம் வலதுகரம். அது மட்டுமல்ல, அவர் தனிமைப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இருக்க வேதனையை துன்பங்களை மாற்றி ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பெருடத்தில் அன்பு கூறுகிறார். அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணவன் மனைவி 50வது கல்யாண நாளில் இது இந்த பண்டிகை நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2 பேரும் டைரி கொடுத்துக்கிட்டாங்களாம். அந்த அம்மா ஐயா கொடுத்தாரு, ஐயா அம்மா கொடுத்தாங்க. நம்ம அடுத்த வருஷம் 60வது கல்யாணம் சிறப்பாக கொண்டாடணும். அதுவரை என்னுடைய அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய நன்மைகளை நீ சரியாக சொல்லு, என்னுடைய தீமைகளை சரியாக சொல்லு, நீ என்ன செய்கிறனோ அதை எழுதுவேன் இன்னும் சொல்லி 2 பேரும் தினம் டைரி எழுதினாங்க. கணவர் அம்மாவுக்கு விரோதமாக என்ன பேசினாருங்கிறத எழுதினாங்க. கணவர் மனைவி தனக்கு விரோதமாக என்ன பேசினாலும் மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டே வந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வர்றப்போ முதல் நாள் 2 பேரும் டைரியை திருப்பினாங்க. டைரியை திருப்புறப்போ அவர் எழுதியிருந்தார், ஐயா எழுதியிருந்தார், என் மனைவி என்னை மிகவும் நேசித்தார், என் மனைவி எனக்கு இப்படிலாம் செஞ்சாங்க, என்னை கவனிச்சாங்க. இப்போ காலையில் நான் 3 மணிக்கு எழுந்தேன், 3:30 மணிக்கு வெளியே வர போகிறேன். என் மனைவி தூக்கத்தை விட்டு எழுந்து வெந்நீர் சூடு பண்ணி, எனக்கு வர்ற ஹெல்ப்பர் போய் வெந்நீர் எடுக்க போகிறார், அவரை கூப்பிட்டு தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் தர்றேன்னு சொல்லி அவங்களே சூடு பண்ணி குடிக்கிறதுக்கு என்னுடைய தொண்டைக்கு இதமாக கிட்டத்தட்ட எனக்கு 4-5 மெசேஜ் கடந்து போகிறேன், 5 சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி கொடுத்தாங்க. இதெல்லாம் அப்படி எழுதிட்டு வந்தாராம். அந்த அம்மாவும் என் கணவர் நான் கேட்டதெல்லாம் தந்தாங்க. இதுதான் அஃபெக்ஷன், இதுதான் லவ், இதுதான் இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. கரடான வாழ்விலும் நமக்கு அன்பை, குடும்பத்தில் அன்பை சொல்லிக் கொடுக்கு, சமூகத்தில் விடுதலை கொடுக்குது. சமூகத்தில் விடுதலை கொடுத்து புதிய வாழ்வை தரும் வேதாகமம்.
அதுதான் விடியல், அதுதான் இரக்கத்தினாலே அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இருளில் வாழும் ஜனமுக்கு விடுதலை கொடுக்குது. இருளான வாழ்வில் இருக்க நமக்கு விடுதலை கொடுக்குது. வியாதி, அந்த வியாதி மத்தியில் ஆண்டவரை நோக்கி அழைத்தோம். ஆண்டவர் அந்த டிசீஸ் மத்தியில் ஆண்டவரை நோக்கி அழைத்தோம். அந்த ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ எனக்கு ஒரு பெரிய விடுதலை தந்தார்னு ஒரு சிறப்பான ஒரு சாட்சி. ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டவர் பிறந்த இந்த காலை வேளையில், தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை தாங்க, உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே என்று நோக்கி அழைக்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை உண்டு, நிச்சயமாகவே விடுதலை உண்டு என்ற வார்த்தையோடு, தகப்பனே எனக்கு விடுதலையை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறப்பா. ஒரு விசை கூட எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்கப்பா. பல இன்னல்கள், வேதனைகள், கடன் பிரச்சனை, மலட்டுத்தன்மை, அமைதி இல்லாத வாழ்வு, வீட்டுக்கு வாங்கின அந்த இஎம்ஐ கட்ட முடியல, எத்தனையோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுனால வேதனை, இப்படிப்பட்ட வேதனையிலிருந்து எனக்கு முழுமையான ஒரு விடுதலை தாங்கப்பா. என்னை ப்ளஸ் பண்ணுங்கப்பா. ஒரு விஷயம் கூட புதிய கிருபை தாங்க. நான் என் கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் கேட்டிருக்கீங்க, எனக்கு என் கணவருக்கு இருக்க பிரச்சனைகளை அறிந்திருக்கீங்க, எனக்கும் என் தகப்பனுக்கும் இருக்க பிரச்சனைகளை இங்கே அறிந்திருக்கீங்க, எனக்கும் பக்கத்து வீட்டுக்கார இருக்கிற பிரச்சனைகளை அறிந்திருக்கீங்க. ஒரு விடுதலை தாங்க. எங்களுக்கு எல்லை பிரச்சனை இருக்குப்பா, ஒரு விடுதலை தாங்கப்பா. மன போராட்டங்கள், பேங்கில் வாங்கின கடனை செலுத்த முடியல, ஃபைனான்ஸ் வாங்கின கடனை செலுத்த முடியல, கட்ட முடியாத நிலவுக்கு வீடு, ஒரு அமைதியற்ற நிலைமை. எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? எவ்வளோ எனக்கு தொல்லை? எவ்வளோ வேலை செய்கிறேன், நல்ல வருமானம் வருது, பகலெல்லாம் வேலை செய்கிறேன், வீட்டுக்கு வந்த ஒரு அமைதி இல்லாத வாழ்வு. எதுக்கு வாழணும்னு நினைக்கிறேன்? மரணத்துக்காக நான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன், என்னை அழித்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு புதிய வாழ்வை தாங்கன்னு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றிப்பா. மனமிறங்க ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை